guys, welcome back to another video of the V10 channel. So இது ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ, வித்தியாசமாக இருக்குல்ல? எஸ், thumbnail பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட் we gonna talk aboutனு இந்த போர்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மித், ஸோ காமன் மித்ஸ். நம்ம மித்துனா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம நம்பிகிட்டு இருக்கோம். ஆனால் அது சில விஷயம் வந்து உண்மை சிலதில்லை. மித்துனாலே அது உண்மையாக பொய்யான்னு தெரியாத விஷயங்கள்லாம் வந்து மித்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய மித்து இருக்குது. அதில் வந்துட்டு டாப் 5 இன்ட்ரெஸ்டிங்கான மித்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எடுத்து வைக்கலான்ருக்கேன். பிகாஸ் இது 5மே வந்துட்டு நம்ம தினசரி வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களே வந்து இதை பண்ணியிருக்கலாம். இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்றாச்சும் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதை வந்து இனிமேல் நம்ம பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுனால தான் வந்து அந்த வீடியோட மோட்டிவாக இருக்க போகுது. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து வீடியோக்கு போவோம். அண்ட் மோர் ஓவர் இது எல்லாமே வந்து இன்ட்டு தான், ஓகேவா? இது வந்து இதை வச்சு நீங்கள் எதுவும் கவுன்க்ளூட் பண்ணிக்காதீங்க. இதை வச்சு தான் வந்து நான் வீடியோவை கொண்டு போவேன். அண்ட் ஆல்சோ அந்த 5வது வந்து என்னென்னு கொஞ்சம் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒன்று பி என்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் ஆன் டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி, தட் இஸ் ஹார்ஸ் பவர். ஸோ பல பேர் நினச்சிட்ருப்பீங்க 1 ஹார்ஸ் பவர், அதாவது ஒரு குதிரை சக்தி இஸ் ஈக்குவல் டு ஒரு குதிரை சக்தி. ஸோ 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 1 ஹார்ஸ் பவர் அப்படி நினச்சிட்ருப்பீங்க. பட் இட் இஸ்ன்ட், ஓகேவா? அது கிடையவே கிடையாது. ஒரு ஹார்ஸ் பவர் வந்துட்டு அந்த ஒரு குதிரையோட சக்தி கிடையவே கிடையாது. அது வந்துட்டு பவரும் டார்க்கும் டிபெண்ட் பண்ணின ஒரு விஷயந்தான். அண்ட் அது ஒரு பவரை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 720 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக், ஓகேவா? ஸோ ஹார்ஸ் பவர், ஒரு ஹார்ஸ் பவர். இப்போ உங்கள் காரில் 100 ஹார்ஸ் பவர் இருக்குன்னா உங்கள் காரில் வந்துட்டு 100 குதிரையோட சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க, ஓகேவா? அது கிடையாது. அண்ட் ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்லிங். ஸோ ஐட்லிங்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வண்டியை வந்துட்டு ஆன்லேயே வச்சுட்டு சும்மா இருக்கிறது. ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு வெளியே போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரீங்க கார்லேருந்து. காரை வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கான எனர்ஜி, இப்போது அந்த பழைய காலத்து அந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபியூவல் யூஸ் பண்ணின ஒரு ட்ரெயின். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆன் பண்ண மாட்டாங்க, ஆஃப் பண்ண மாட்டாங்க. 15 நிமிஷத்துக்கு ஆன்லேயே இருக்கும். ஏன்னு கேட்டால் அது ஆன் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ எனர்ஜி வேணும், அவ்வளோ ஃபியூவல் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் வேறு, அது உண்மை. ஆனால் இப்போ இருக்கிற காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐட்லிங்கில் விடுறது வந்துட்டு ஒரு 10 செகண்ட் ஐட்லிங் விட்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஃபியூவல் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மித்தை வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக 2வதுல வச்சுருக்கேன். ஸோ வண்டி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லைனாலும் ஆஃப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தட் வில் சேவ் அ லாட் ஆஃப் ஃபியூவல் அப்படின்றது இட்ஸ் 100% ட்ரூத், ஓகேங்களா? அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூவல். எத்தனை பேர் காலையில் 5 மணிக்கோ 6 மணிக்கோ காலையில் போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோலோ டீசலோ போட்டிருப்பீங்க? கண்டிப்பாக அதில் யாராவது ஒருத்தாச்சும் பண்ணியிருப்பீங்க. காலங்காத்தால் வந்துட்டு டெம்பரேச்சர் நல்லா குளுமையாக இருக்கும். ஸோ ஃபியூல், அதாவது பெட்ரோலோ டீசலோட டென்சிட்டி திக்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையில் போய் போட்டிருப்பீங்க. இட் இஸ்ன்ட், ஓகேவா? அது கிடையவே கிடையாது. பிகாஸ் ஃபியூவல் உங்கள் காரில் எங்கே ஃபியூல் இருக்குதுன்னு தெரியுமா? சீட்டுக்கு அடியில். ஏன் அடியில் இருக்குது தெரியுமா? எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு வெப்பம் வந்துட்டு அதை பெட்ரோலோட குவாலிட்டியை தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்கே வச்சுருக்காங்க. அண்ட் சேம் கோஸ் டு ஈவன் பெட்ரோல் பங்க் ஆர் ஃபியூவல் ஸ்டேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தரைக்கு அடியில் வந்துட்டு ஒரு இரும்பு கண்டெய்னரில் இன்சுலேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஃபியூவலோட டென்சிட்டி இறங்கவும் செய்யாது. ஸோ எந்த டைமில் வேணாலும் நீங்கள் போய் ஃபியூவல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்ட்ராங் ட்ரூத். அண்ட் அதை இனிமேல் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 4th இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. இந்தியன்ஸில் பல பேருக்கு ஒரு என்னென்னா, யாராக கேட்டிங்கனாலும் வந்துட்டு பெரிய கார்னால் வந்துட்டு பெரிய சேஃப்டி, நிறைய சேஃப்டி. அந்த காரை இடித்தா நம்ம குட்டி கார் வந்து நசுங்கிடும் அப்படின்னு. இட்ஸ் நாட். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கார் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு எஸ்யூவி எடுத்துக்கலாம். மஹிந்திரா ஸ்கார்பியோ. அதோட என்கேப், அதாவது குளோபல் என்கேப், உலகத்தோட அந்த சேஃப்டி ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார் வாங்கியிருக்கு. 5 ஸ்டாருக்கு 0 ஸ்டார். அண்ட் இந்தியாவில் இப்போ நம்ம சேஃபஸ்ட்டு சின்ன கார் பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா அல்ட்ரோஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து XUV 300 எடுத்துக்கலாம், 300 எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு Volkswagen Polo இது எல்லாமே 5 ஸ்டார் 4 ஸ்டார் வாங்கின கார். ஸோ எப்படி ஒரு சின்ன கார் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, ஸோ சேஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைஸை வச்சு ஒரு ஃபேக்டராகவே கிடையாது. அதை நீங்கள் ஒரு பேராமீட்டராகவே எடுத்துக்க முடியாது. உங்களோட அந்த இரும்பு இருக்குல்ல, அந்த இரும்போட தரத்தையும் அந்த காரில் இருக்கிற சேஃப்டி தான், அந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்துட்டு அந்த காரோட சேஃப்டியை வந்து நம்ம நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பல பேருக்கு தெரியல.
அந்த 5th பாயிண்ட் நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் 5th பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பெட்ரோல் பங்க்கில் போகும்போது மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிடணும், வைஃபை ஆஃப் பண்ணிடணும், ப்ளூடூத் ஆஃப் பண்ணிடணும், ஃப்ளைட் மோட் போட்டுடணும், ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், ஃபோன் பேசக்கூடாதுன்னு ஏகப்பட்ட வதந்திகளை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அண்ட் சில பேர் அதை பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் உண்மையிலே நம்பியிருக்கலாம். பிகாஸ் அந்த பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தா அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, நோ செல்ஃபோன் ஜோன் ஏரியா அப்படின்னு. உண்மை என்ன தெரியுமா, உலகத்தில் வந்துட்டு ஒரு ரிசர்ச் நடத்தி அந்த ரிசர்ச்சோட ஸ்டடி வழியாக என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நடந்த எந்த ஆக்சிடெண்ட்டுமே, எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே அந்த உங்களோட ஃபோனோட அந்த செல்லுலார் இருக்குல்ல, அந்த வைஃபை, அதாவது அந்த வயர்லெஸ் கனெக்ஷன், அந்த சிக்னல்ஸும் அந்த ஃபியூலோட வேப்பர் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் டீசலோட அந்த வேப்பர், ஸோ எனிவே ஃபைன், அந்த வேப்பரும் அந்த சிக்னலும் வந்து கொலைட் ஆகி அந்த ஆக்சிடென்ட் ஆகலை, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகலை. இட்ஸ் டியூ டு வேரியஸ் ஆப்வியஸ் ரீசன்ஸ். பட் டெஃபினெட்லி அந்த உங்களோட செல்ஃபோன் காரணமே இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான மெத்தை இனி வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருக்கலாம். நிறைய பேர் நேற்று கூட நீங்கள் நம்பிட்டு இருக்கலாம். பட் அதை நீங்கள் நம்பாதீங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி புல்ஷிட். ஓகேங்களா, அது உண்மையே கிடையாது. ஸோ இந்த 5 இம்பார்ட்டண்ட் மெத்தை வந்து நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ண நினச்சேன். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்லை, இது வந்து நம்ம டெய்லி நம்பிட்டு இருக்கிற ஒரு மித். ஸோ அதனால தான் அதை நான் கவர் பண்ண நினச்சேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ஸோ தட் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஐ கேட்ச் இன் த நெக்ஸ்ட் ஒன். பீஸ்.